வணக்கம். வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல்ல பல்லவிக்கிட்ட அவங்க ஃப்ரெண்டுங்க சொல்கிறாங்க, உன்னை இந்த மாதிரி நிலமையில பார்க்குறதுக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. நீ ஆசையாக தான் அஜயை கல்யாணம் பண்ணின்னு ஆசைப்பட்ட, ஆனால் இந்த மாதிரி ஒரு நிலமையில உன்னை பார்க்கறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்ட்டு போகட்டும் வீட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க அப்பா அவங்க அம்மா வந்து நிற்கிறாங்க. வேணாம் சொன்னால் கூட கேட்காம நீ தானே அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட, நீ எதுக்காக இப்படி வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல பார்வதி வந்து நிற்கிறாங்க. அவளை எதுவும் சொல்லாதீங்க, பாவம் அந்த சூழ்நிலை அவள் என்ன பண்ணுவானிட்டு அந்த இடத்துல பாட்டி வந்து நிற்கிறாங்க. சடங்கெல்லாம் எதுவும் வேணா பாட்டின்றாங்க. அதுக்கு பல்லவி சொல்கிறாங்க, பரவாயில்ல சடங்கெல்லாம் எதாக இருந்தாலும் நடத்துங்கன்றாங்க. அவத்த ஒத்துக்கிட்டால் நான் போய்ட்டு அதுக்கு ஏற்பாடு பண்ணுறானிட்டு அப்போ பல்லவி பார்வதி பார்த்து முறைச்சிக்கிட்டே நினைக்கிறாங்க. இதுக்கு மேலே இந்த இடத்துல நான் நல்ல மாதிரி நடிக்கணும், ஒன்று இந்த வீட்டை விட்டு வரட்டணும், அதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் நான் ஆட்டி வைக்கிறேன்னிட்டு இவங்க எல்லோரும் வராங்க. பாட்டி ஒரு குடத்தில் தண்ணி வச்சுட்டு சொல்கிறாங்க, கல்யாண பொண்ணு பிள்ளைகிட்ட 2 பேர்கிட்டையும் இதில் மோதிரம் போடுறேன், யார் எடுக்கிறீங்களோ அவங்க ஜெயிச்சா மாதிரி, தோற்றவங்க ஜெயிச்சவங்களோட சொல் பேச்சு கேட்டு நடக்கணும். அந்த மோதிரத்தை அவங்க குடத்தில் போடுறாங்க. அதை கண்ணன் எடுத்துட்டாரு, நான் தான் ஜெயிச்சிட்டேன்னிட்டு. அப்போ பாட்டி சொல்கிறாங்க பல்லவிக்கிட்ட, நீ என்னோடய பேரனோட பேச்சு கேட்டு நடக்கணும்னிட்டு. அப்புறம் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தலை மேலே போட்டு உடைக்கிறாங்க. அவர் விளையாட்டுத்தனமாக போட்டு உடைக்கிறாரு, கோவத்தோடு போட்டு விஷ்ணுநாதன் கேட்குறாரு அர்ஜுன்கிட்ட, அஜயை பற்றி ஏதாவது தெரிஞ்சுதான்ட்டு. தெரியலப்பா, நான் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டேறான், மெசேஜ் பண்ண பார்க்குறான்னு தவிர ரிப்பில் எல்லாம் வரமாட்டேன், எங்கே இருக்கிறான்னு தெரியல, பார்க்கலாம், அவன் வரலனாக்கா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடலான்ட்டு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் பண்ணுறது வேணாம், இதுக்கு மேலே அவன் இந்த வீட்டுக்கு வரதே வேணாம், அவன் வந்தான்னா கூட நான் சேர்க்க மாட்டான், அவனுக்கும் அந்த வீட்டுக்கும் நமக்கு உள்ள சொந்தம் முறிஞ்சு போச்சு, அவன் இந்த வீட்டுக்கு வரது வேணான்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டதை பாட்டி ஷாக் ஆகிட்டு திரும்புகிறாங்க. அந்த இடத்துல அஜய் வந்து நிற்கிறாரு. அஜய்ன்ட்டு இவங்க கத்துறாங்க. அப்போ இதெல்லாரும் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. எல்லோரும் வெளியில் வராங்க. வெளியில் வந்துட்டு ஏன்டா அப்படி பண்ணிட்டு போனேன், உங்ககிட்ட கேட்டுட்டு தானடா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணோம், ஏன்டா நீ பாதியில் போன, அந்த இடத்துல என்னென்ன விஷயம் நடந்து தெரியும், நீ போனதுக்கப்புறமா அந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் நடந்து தெரியுமா, கடைசி நேரத்தில் வேறு வழி இல்லாமல் கண்ணனுக்கு பல்லவிக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம், நீ தாலி கட்ட வேண்டிய பொண்ணுக்கு கண்ணன் தாண்டா தாலி கட்டினான்ட்டு அவங்க அம்மாவை மற்றவங்களாம் சொல்லி அவங்க வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. அந்த இதில் இவர் சொல்ல முடியாமல் முடிக்கிறாரு. இங்கே பேசிகிட்டு வேணாம், உள்ளே வாங்க, உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு இவர் அவங்க அப்பா கிட்ட பேசுறதுக்கு வராரு. நீ எல்லாம் என் பிள்ளையாட உன்னை நினச்சாலும் எனக்கு அசிங்கமாக அருவருப்பாக இருக்குதுடா, எதுக்காகடா நீ பாதியில் அப்படி விட்டுட்டு போனேன், உன்னை கேட்டு தாண்டா கல்யாணம் ஏற்பாடு பண்ணோம், நீ ஏன்டா அப்படி பண்ணிட்டு போனோன்ட்டு அவர் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லி திட்டி அங்கே நடந்த விஷயங்களாம் சொல்லி திட்டி அடிக்கிறாரு. எல்லாரும் தடுக்கிறாங்க. ஒவ்வொரு தடவைக்கு ஆத்திரம் தீரல, அந்த அளவுக்கு அவர் அடிக்கிறாரு. இந்த பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணி நீ எவ்வளோ ஆசையாக வந்தா, நீ பாதியில் விட்டுட்டு ஓடி போயிட்டு, நீ முதல்ல சொல்லியிருக்கணும்டா, அந்த இடத்துல மான மரியாதை கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக பார்வதியால் கண்ணன் வந்துட்டு கல்யாணம் பண்ணான்டா, அந்த பொண்ணு எவ்வளோ ஆசையாக வந்து கல்யாணம் பண்ணி எடுத்துக்கிந்தா, அவளோட ஆசையை கனவுகளெல்லாம் நொறுக்கிட்டியடா, உன்னெல்லாம் என் பையனை சொல்கிறதுக்கு அசிங்கமாக இருக்குடா, இப்போ அவங்க 2 பேர் சந்தோஷமாக வாழ்ந்தாதாண்டா நாங்கள் நிம்மதியாக இருக்க முடியும், அதுவரையில் எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமான்ட்டு அவர் சொல்லி திட்டி அடிக்கிறாரு. எதுக்காக நான் இப்படி பண்ணேன் சொல்லுடா, காரணம் என்ன சொல்லுடா சொல்லும்போது நான் அந்த இடத்துல இருந்து போகலனாக்கா இந்த இடத்துல அஞ்சலி செத்து விட்டுருப்பாப்பா, அவரோட உயிர் போயிட்டுருக்கோம், இங்கே பல்லவியோட வாழ்க்கையா அஞ்சலியோட உயிரை நினைக்கும் போது உயிர் தான் எனக்கு முக்கியமாக படிச்சு, அதனால் நான் போயிட்டேன்ட்டு. அதை கேட்டதெல்லாம் ஷாக்காக வராங்க. அஞ்சலியா, யாருடா அந்த அஞ்சலின்னு கேட்டவொன்னே இவர் சொல்கிறாரு, சக்கரவர்த்தியோட பொண்ணு அஞ்சலி, அவளும் நானும் கொஞ்சம் நாளாக காதலிக்கிறோம், அப்படி இருக்கும்போது அவள் அந்த இடத்துல வந்துட்டு பிரச்சனை பண்ணா, அதனால தான் நான் அவளை கூட்டிகிட்டு போயிட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு, அதனால் இந்த கல்யாணத்துலேருந்து நான் போக வேண்டியதாக போச்சு, என்னை மன்னிச்சிருப்பான்ட்டு இவர் எல்லார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாரு. எல்லாரும் இதை கேட்டு ஷாக்காக வராங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.